ஒரு பிராண்ட் ஒருத்தர் மட்டும் பார்க்கணுன்றதுக்காக ஒரு ஆட் ஃபிலிம் ஷூட் பண்ணி அதை யூஸ் பண்ணியே ஒரு பெரிய பிராண்ட் கேம்பெயினே பண்ணியிருக்காங்க. அது எந்த கம்பெனின்றத இந்த வீடியோவில் பார்ப்போம். வெல்கம் டு 100 Days of Unique Branding Campaigns and this is day 12. 2018ல் ஒரு கம்பெனி ஒரு ஆட் ஷூட் பண்ணி அதை ஒரு பர்சனுக்கு மட்டும் போட்டு காமிச்சிருக்காங்க. அண்ட் அது என்ன வீடியோன்ற ஒரு கியூரியாசிட்டி பில்ட் பண்ணுறதுக்காக சின்ன சின்ன ஷார்ட் வீடியோஸ் பண்ணி அதை சோஷியல் மீடியா ப்ளஸ் யூடியூப்பில் போட்டு ஒரு பெரிய ஐபே கிரியேட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதை பண்ணது வேறு யாரும் கிடையாது, ஸ்கிட்டீஸ். மில்லியன் செலவு பண்ணி அந்த ஆட் ஃபிலிமை ஷூட் பண்ணி அதை போட்டு காமிச்ச பர்சன் பேர் மார்க்கஸ் மெனண்டஸ். அந்த வீடியோவை அந்த பர்சன் பார்க்குறப்ப அவரோட ரியாக்ஷன்ஸ் எல்லாத்தையும் கேப்சர் பண்ணி அதை பப்ளிக் கண்டென்ட்டாக மாற்றி அதை வச்சு ஒரு பெரிய பிராண்ட் அவேர்னஸ் கேம்பெயினே பண்ணியிருக்காங்க. இந்த பிராண்டிங் கேம்பெயின் பண்ணதுனால ஸ்கிட்டீஸ்க்கு என்ன கிடச்சிச்சுன்னு கேட்குறீங்களா? ஆக்சுவலி தே கிரியேட்டட் ஆன்டி ஐப் ஐப். அதாவது ஒரு ஐப் இருக்குன்னா அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக போய் இன்னொரு வேறு மாதிரி ஒரு ஐப்பை கிரியேட் பண்ணி எல்லாருக்குமே ஒரு பிராண்ட் அவேர்னஸ் கேம்பெயின் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஆல்சோ இண்டிவிஜுவலைஸ்ட் பிராண்டிங், அதாவது ஒரு பர்சனை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி ஒரு பிராண்டிங் கேம்பெயின் பண்ணியிருக்காங்க. அண்ட் வைரல் டைப், அதாவது ஒரு வீடியோ அவரோட ரியாக்ஷன்ஸை பேஸ் பண்ணி மல்டிபிள் சேனல்ஸ் போய் ரீச் பண்ணதுனால எல்லாருமே அதை பற்றி பேசுறதுனால இது ஒரு மிகப்பெரிய பிராண்டிங் சக்ஸஸ்ஃபுல் மார்க்கெட்டாக மாறி. ஸ்கிட்டீஸ் பண்ண இந்த ஆட் கேம்பெயின் பேர் வந்துட்டு சூப்பர் பவுல். அண்ட் இதனால் அவங்களுக்கு நம்மளுக்கு ப்ரூவ் பண்ணது சர்காஸ்டி அண்ட் மிஸ்ட்ரி ஆர் த பவர்ஃபுல் டூல்ஸ் இன் த பிராண்டிங் அண்ட் மார்க்கெட்டிங் ஃபீல்டு. ஒரு பர்சனுக்கு மட்டும் பண்ண அந்த ஸ்கிட்டீஸ் சூப்பர் பவுல் ஆட் எப்படி இவ்வளோ வைரல் ஆச்சுன்றது ஒரு கியூரியாசிட்டி இந்நேரம் உங்களுக்கு பில்ட் ஆகிருக்கும். அதை பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸ் தெரியும்னா கூகுள் அண்ட் யூடியூப்பில் டைப் பண்ணி பாருங்கள், உங்களுக்கே அது ஏன் அப்படி சொல்கிறன்றது புரியும்.